அல்லேலூயா. சரி பாருங்க, ஸ்தோத்திரம். 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 17-18. 2 கொரிந்தியர் 6:17-18. ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாய் இருப்பேன். நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா சொல்லாமா? இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில அவர் ஒரு தகப்பனாவே இல்லை. இந்த நாள்ல ஆண்டவர் நம்மளை ஒவ்வொருத்தரையும் ஒரு தகப்பனை போல சுமக்க விரும்புகிறார். உங்களை பிள்ளைகளாக பாவித்து நடத்த அவர் சித்தமாக இருக்கிறார். அல்லேலூயா. நிறைய பாட்டு பாடுறோம். ஒரு தகப்பனை போல தோளில் சுமப்பவர், ஒரு தாயை போல ஆற்றி தேற்றுகிறவர், எல்லாம் பாட்டெல்லாம் பலமா பாடுறோம். அது ஸ்லோவா பாடுனா அழுதுகிட்டே பாடுறோம், நல்ல வேகமா பாடினா சிரிச்சுக்கிட்டே பாடுறோம். எப்படியோ பாடுறீங்க, அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆனா அவர் சில பேருடைய வாழ்க்கையில தகப்பனை போல உண்மையாவே அவங்களை விசாரிக்கிறவராக, அவங்க கண்ணீரை துடைக்கிறவராக, அப்படிதான் ஆண்டவர் இருக்கிறார். நிச்சயமாக அதை உணர முடிகிறது. எங்களுடைய வாழ்க்கையில துயரங்கள் இல்லாமல் இல்லை, கஷ்டங்கள் இல்லாமல் இல்லை, பாடுகள் இல்லாமல் இல்லை, அவதூறுகள் இல்லாமல் இல்லை. எல்லாம் எங்க வாழ்க்கையில அதிகமா தான் இருக்கு. மற்றவங்களுக்கு வரதை விட எங்களுக்கு அதிகம். ஆனாலும் அது எதுவுமே எங்களை அசைக்க முடியல. காரணம், தூக்கி சுமக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். அல்லேலூயா. அள்ளி அணைக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். கண்ணீரை துடைக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். தொடர்ந்து நடக்க பலனை கொடுக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். அதனால தொடர்ந்து ஓட கிருபை இருக்கிறது. அல்லேலூயா. சத்தமலை சொல்லுங்க. ஆண்டவர் சொல்வார், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு தகப்பன் தன் பிள்ளைய சுமப்பது போல நான் இத்தனை காலம் உங்களை சுமந்து கொண்டு வந்தேன். அல்லேலூயா. இன்னொரு இடத்துல சொல்வார், கழுகு தன் குஞ்சுகளை சுமக்கிறது போல. அல்லேலூயா சொல்லலாமா? தேவன் இப்படியெல்லாம் தேவன் நம்மளை அழகா நடத்துகிற தேவன். அப்போ இப்படியெல்லாம் நான் சொல்லும் போது இப்போ கூட சில பேருக்கு உண்மைதானா, நிஜமாவேவா, உண்மையாவேவா அப்படின்னு வாய் கண்ணு வேற சொன்னாலும் மனசு வேற மாதிரி சொல்லுது. அப்போ ஸ்தோத்திரம், இன்னைக்கு நீங்க உங்க ஆத்துமாவுக்கு சொல்லப்படுகிற வார்த்தை, உங்க இருதயத்தின் ஆழத்துல இந்த வார்த்தையை ஆழமா பதித்து விட்டு தான் நீங்கள் போக வேண்டும். அல்லேலூயா. பைபிள் சொல்லுது, அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாய் இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமை உள்ள கர்த்தர் சொல்லுகிறார். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த அப்பொழுதுன்ற வார்த்தையை தூக்கி போட்டுருவாங்க. இந்த கேலண்டர்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க செய்யற பக்கா டெக்னிக்னா, அது என்ன விசுவாசிகள் அந்த மாதிரிலாம் எந்த கேலண்டர் வாங்க மாட்டாங்க. இப்படிதான் போடணும். நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாய் இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. கேட்க நல்லா இருக்கா இல்லையா? நல்லா இருக்குன்னு சொல்லுங்களேன், சொல்லுங்க. ஆமா. அப்பனா அந்த ஃபர்ஸ்ட் வார்த்தையை விட்டுறக்கூடாது. என்ன வார்த்தை? அப்பொழுது. அப்பொழுது அதை விட்டுட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில் இருந்து இதெல்லாம் படிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதான், பாட்டு பாடிக்கிட்டே இருக்க வேண்டியதான், கையை தட்டிக்கிட்டே இருக்க வேண்டியதான், சர்ச்சுக்கு வந்துட்டே இருக்க வேண்டியதுதான். ஆனா ஒண்ணுமே நடக்காது. ஏன்னா அந்த அப்பொழுதுன்ற வார்த்தை உங்க வாழ்க்கையில இல்லாம போனதுனாலதான். ஸ்தோத்திரம். அவர் உங்களுக்கு நம்முடைய வாழ்க்கையில தகப்பனாவே இல்லை. சோ இன்னைக்கு ஆண்டவங்களோட பேச விரும்புறார். அந்த அப்பொழுதுன்ற வார்த்தையை நீங்க புரிந்து கொண்டு போறீங்க. நீங்க அவர் உங்க தகப்பனா மாற போகிறார், நீங்க அவருடைய பிள்ளைகளா மாற போறீங்க. அல்லேலூயா. சரி, இப்ப ஞானஸ்நானம் அதெல்லாம் நான் பத்தி இதெல்லாம்
எடுத்தவங்களுக்கு தான் இந்த செய்தி. ஞானஸ்நானம், சுவிசேஷம் கேட்கணும், விசுவாசிக்கணும், ஞானஸ்நானம் எடுக்கணும், சபையில சேர்க்கப்படணும், இதெல்லாம் அவசியம். அவங்களுக்கு தான் செய்தி. ஆனா அப்படி வந்து கூட நிறைய பேரோட வாழ்க்கையில அவர் ஒரு தகப்பனா இல்லை, நிறைய பேர் அவருடைய பிள்ளைகளா இல்லை, அப்படியே கஷ்டத்தோடு வேதனையோடு வாழக்கூடிய ஏராளமான விசுவாசிகள் சபையில உண்டு. பல வருடங்களாக சபைக்கு வந்தும் அந்த வேதனைகளோடு இருக்கக்கூடிய விசுவாசிகள் உண்டு. இன்னைக்கு தேவ பிள்ளைகளே, எப்படியாவது இந்த காரியத்துக்குள்ள வருவோம். அவர் நம்முடைய தகப்பனாக, நாம் அவருடைய பிள்ளைகளாக மாறலாம். 17வது வசனத்தை வாசிங்க. ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர். நீங்க சில காரியத்தை விட்டு புறப்படணும், பிரிந்து போகணும். ஆமே சொல்லுங்க. பக்கத்துவங்க கைப்பிடி சொல்லுங்க, புறப்படு, பிரிந்து போ. அல்லையா சொல்லுங்களேன். இந்த 2 காரியத்தை நீங்க கட்டாயம் மனசுல வச்சுக்கணும். சில காரியத்தை விட்டு நீங்க புறப்படாம, சில காரியத்தை விட்டு நீங்க பிரிந்து போகாம இருந்தா அவர் உங்க தகப்பனா இருக்க போறது இல்லை, நீங்க அவருடைய பிள்ளைகளா இருக்க போறதும் இல்லை. அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க ஆண்டுட்டு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, அநேக பரிசுத்தவான்கள் அவருக்காக நீங்க நிறைய பேர் இதெல்லாம் கேட்டு அவங்கள போல நம்ம இல்லையே. அல்லேலூயா. ஃபாதர் பெர்க்மன்ஸ் எவ்வளவு கர்த்தருக்காக வல்லமையா ஊழியம் செய்யறாரு, நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியலையே. அவரு மோகன் கிளாஸஸ் ஐயாலாம் நிறைய செய்யறாங்களே, நம்ம இவ்வளவு கூட செய்ய முடியலையே. சாராள் நவரேஜ் எப்படிலாம் வாழ்ந்தாங்க, நம்மளாம் இப்படிலாம் சொல்லி ஏங்குற ஆட்கள் இருக்கிறாங்க, பெருமூச்சு விடுற ஆட்கள் இருக்காங்க. நம்ம ஒண்ணுமே செய்யலையே, ஆண்டுக்கா ஒண்ணுமே செய்யலையே, நம்ம என்ன பண்றோம், அவங்களாம் பெரிய பெரிய காரியத்தை செஞ்சுட்டாங்க, ஒண்ணுமே செய்யலையே அப்படி சொல்ற ஆட்கள் அவங்க வாழ்ற வாழ்க்கை வாழ்றாங்களா கேட்டா கிடையாது. அவங்க எடுத்த பிரதிஷ்டை பண்ணிருக்காங்களா கிடையாது. அவங்க 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 செய்த காரியங்கள் அவங்க செய்யறது கிடையாது. ஆனா ஏக்கம் மட்டும் இருக்கு. அவங்கள போல இல்லையே, அந்த பரிசுத்தவான்கள் போல இல்லையே, இந்த பரிசுத்தவான்கள் போல இல்லையே. இன்னைக்கு கற்றுக்கொள்ளுங்க. என்ன செய்யணும்னா, அவர்கள் நடுவில் இருந்து புறப்பட்டு என்ன பண்ணுமா, பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள். அல்லேலூயா. அப்பொழுது நான் உங்களுடைய என்னவா இருப்பேன், பிதாவா இருப்பேன், அவர்கள் என்னுடைய குமாரரும் குமாரத்திகளுமா இருப்பாங்க. சத்தமா அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் எதெல்லாம் விட்டு உங்களை புறப்பட சொல்றாரோ, எதெல்லாம் விட்டு நீங்கள் பிரிய சொல்றாரோ, அதை விட்டு நீங்க புறப்படுறதுக்கு ஆயத்தமா இருக்கணும், பிரிந்து போக ஆயத்தமா இருக்கணும். 14வது வசனத்தை வாசிங்க. அந்நிய நுகத்திலே அவ்விசுவாசிகளுடன் பிணைக்கப்படக்கூடாது. நிறைய விசுவாசிகள் அவ்விசுவாசியோடு எப்படி இருக்காங்க, பிணைஞ்சு இருக்கிறாங்க. அவங்க நல்லா ஷேர் பண்றாங்க. நான் சொல்வேன், ஒரு கிறிஸ்தவ பேர் வச்சிருக்கிறதுனால அவங்க கிட்ட போய் எல்லாத்தையும் ஷேர் பண்ணாதீங்க. உங்க புருஷனை பத்தி சொல்றது, மனைவியை பத்தி சொல்றது, உங்க பிள்ளைகளை பத்தி சொல்றது, உங்க பர்சனல் காரியங்களை பத்தி சொல்றது, எனக்கு இந்த மாதிரி பண தேவை இருக்கு, நான் இப்பெல்லாம் ஆசைப்படுறேன், எனக்கு இதெல்லாம் பிடிக்கும், எனக்கு இதெல்லாம் ரொம்ப ஆசை, இந்த மாதிரி தயவு செய்து உங்க இருதயத்தை யார்கிட்டையும் ஓபன் பண்ணாதீங்க. அது நிறைய கேவலமான விளைவுகளை கொண்டு வரும். நம்ம உங்களுடைய விருப்பம், நீங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, யாரை பார்த்தாலும் எனக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும், எனக்கு இதெல்லாம் உயிர், நான் இதெல்லாம் அப்படியே இப்படிதான் நம்ம பேசுறோம், யாரை பார்த்தாலும் இப்படிதான் பேசுறோம். ஆனா ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி, சத்தியத்தை அறியறதுக்கு முன்னாடி நீங்க இப்படிலாம் யார்கிட்ட வேணா பேசியிருக்கலாம். ஆனா இனிமேல் தயவு செய்து யார்கிட்டயுமே எனக்கு இதெல்லாம் அப்படியே உயிர், எனக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும், எனக்கு இதெல்லாம் அப்படியே நான் ஒரு மாதிரி ஆயிடுவேன், இந்த மாதிரிலாம் தயவு செய்து பேசாதீங்க. இத பிசாசு கவனிக்கிறான். உங்க எதிரில் கேட்கிறாங்கல்ல, அந்த ஆட்கள் எல்லாருமே நல்ல ஸ்பிரிட்டோட கேட்கறது இல்லை. அவங்களுக்குள்ள அவங்க நல்லவங்களா கூட இருப்பாங்க,
ஆனா அவங்களுக்கு உள்ள இருக்கிற ஆவி கெட்ட ஆவியா இருக்கும். நான் சொல்ல புரியுது சொல்றவங்க? பாஸ்டர் அவங்க எனக்கு நல்லா தெரியும் பாஸ்டர், நல்ல அண்ணன், நல்ல அக்கா, அவங்க நல்லவங்க, ரொம்ப நல்லவங்க, அழிலே சொல்லுங்க பார்க்கலாம். அது அவங்களை பத்தி வெளிப்பிரகாரமா தெரிஞ்ச உங்களுக்கு அவங்களுக்குள்ள என்னென்ன ஆவி இருக்குன்னு தெரியுமா? என்னென்ன ஸ்பிரிட்டோட இருக்காங்க உங்களுக்கு தெரியுமா? அல்லேலூயா. நிறைய ஆவிகள் இந்த உலகத்துல இருக்கு. வேசித்தன் ஆவி இருக்கு, இச்சையின் ஆவி இருக்கு, விபச்சாரத்தின் ஆவி இருக்கு, சண்டையின் ஆவி இருக்கு, ஸ்தோத்திரம், பொறாமையின் ஆவி இருக்கு, ஸ்தோத்திரம், பொய் சொல்லுகிற ஆவி இருக்கு, பொய் சொல்லுகிற ஆவி, பெருமையின் ஆவி இருக்கு, வஞ்சிக்கிற ஆவி இருக்கு, எரிச்சலின் ஆவி இருக்கு, ஸ்தோத்திரம், நிறைய நிறைய விதமான ஆவிகள், நிறைய ஆவி, பொருளாசை உண்டு பண்ற ஆவிகள் இருக்கு. ஆமென். சாப்பாட்டுல இச்சை உண்டாக்குகிற ஆவிகள் இருக்கு. இப்படிலாம் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு ஆவிகளோடு அவங்க பீடிக்கப்பட்டிருப்பாங்க. அப்ப உங்களுக்கு ஆவியானவர் நடத்துதல் இல்லாம தயவு செய்து யார்கிட்டயுமே உங்க ஹார்ட்டை ஓபன் பண்ணி பேசுற பழக்கத்தை நீங்கள் நிறுத்துங்க. புறப்படு, பிரிந்து போ, அசுத்தமானதை தொடாதே, நான் உன்னுடைய பிதாவாக இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நீங்கள் என் குமாரரும் என் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. நிறைய பேருக்கு ஷேர் பண்ணணும் ரொம்ப ஆசை. எங்க ஷேர் பண்ணி நான் பேசுறத உட்கார்ந்து கேட்கிற ஆள் எனக்கு வேணும் அப்படின்னா நான் ஷேர் பண்ணிட்டே இருப்பேன். என் ஹார்ட்டை ஓபன் பண்றதுக்கு எனக்கு ஆளே இல்லை பாஸ்டர். யாராவது ஒருத்தங்களுக்கு கிடைச்சா நான் கொட்டிட்டே இருப்பேன். அது சைத்தான் தான் உட்கார்ந்து நீ சொல்றது எல்லாத்தையும் கேட்கும். ஏன்னா அவன் தான் உன்னை சாவடிக்கிறதுக்கு கரெக்டான ஆளு. அல்லேலூயா. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவே வருகிறானே அன்றி வேறு ஒன்றுக்கும் வரான். அவன் தான் உட்கார்ந்து நல்லா கேட்பான். நல்லா கேட்டு உன் சோழிய முடிக்கிறதுக்கு அவன் தான் கரெக்டான ஆளு. அல்லேலூயா. சத்தத்தை வைத்தாலே சொல்லு. தேவ பிள்ளைகள் எதை கேட்கணுமோ அதை கேட்பாங்க, கேட்க உடனே கேட்க மாட்டாங்க. அல்லே சொல்லுங்கப்பா, எல்லாத்தையும் கேட்கணும். அதான் சொல்ல, உங்களுக்கு உங்களுடைய எல்லாத்தையும் கேட்கறதுக்கு ஒரு தேவன் இருக்கிறார். சத்தத்தை உயர்த்தி சத்தமலே சொல்லுங்க. அண்ணாள் உட்கார்ந்து தன் புருஷங்கிட்ட கூட கொட்டி பார்த்தா நடக்கல. தேவ சமூகத்துல வந்து கொட்டினா அவள் ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுத்தார். சத்தத்தை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. உங்க இருதயத்தை ஊற்றுவதற்கு ஒரு சமூகம் இருக்கிறது, தேவ சமூகம் இருக்கிறது. அங்க கொட்டுங்க. அது பாதுகாப்பான ஒரு இடம், உங்களை வாழ வைக்கிற ஒரு இடம், உங்களுக்கு நன்மை செய்கிற ஒரு இடம். அந்த இடத்தை விட்டுறாதீங்க யாருக்காகும். அல்லேலூயா. சத்தமா. அப்ப அவிசுவாசினா சர்ச்சுக்குள்ளேயும் நிறைய அவிசுவாசி இருப்பாங்க. வசனத்தை கேட்க வேண்டியது, அப்படியே போக வேண்டியது. என்னங்க இன்னைக்கு கூட சில பேர் எங்க வரலையா சர்ச்சுக்கு, ஃபங்க்ஷன் பாஸ்டர், எங்க ஃபேமிலி ஃபங்க்ஷன், அப்படி நிறைய பேர் இந்த பாருங்க. ஆனா அடுத்த வாரம் பாருங்களேன், திரளான ஆட்கள் இருப்பாங்க. இடமே பத்தாது, சேர் பத்தாது, எதுவுமே பத்தாது. ஆனா ஏன் பத்தாதுன்னா அந்த திருவிருந்து வரணும்ல. திருவிருந்து எடுத்தா நல்லது நடக்கும்ல. அதிலே சொல்லுங்க பார்க்கலாம். அது ஒரு சடங்கு அல்லவா, சடங்கு. அதனால எடுத்துக்கொள்வோம். மற்ற வாரங்கள் வராட்டாலும் பிரச்சனை இல்லை. அதிலே சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. திருவிருந்து பங்கு பெறதே ஒரு முறை சுத்திகரிக்கப்பட்டுட்டு திரும்ப ரத்தத்தினால் கழுவப்பட்டுட்டு திரும்ப ரெகுலரா ஆணுடைய காரியத்துல கட்டப்படுறதுக்கு தான் வரதே. ஆனா நிறைய பேர் வரதே சடங்கு நிறைவேற்றுவதற்காக. அல்லேலூயா. கிறிஸ்துமஸ் டைம்ல சொல்லவே வேணாம், நியூ இயர் டைம்ல வரவே வேணாம். அன்னைக்கு ஒரே குதியா இருக்கும். இங்க லைட்டா அந்த ஆட்கள் ஒரே குதியா. ஏன்னா நிரப்பு மாட்டுவே ஆசீர்வாதி கொட்டு கொட்டு ஆசீர்வாதம் தாங்க தாங்கப்பா. அல்லேலூயா. ஏன்னா நியூ இயருக்கு கரெக்டா வந்துடணும். அலே சொல்லுங்கப்பா. நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். கர்த்தர் வித்தியாசத்தை காட்டுங்க. சபையில் அப்படிப்பட்ட ஜனங்க வித்தியாசத்தை காட்டுங்க ஆண்டவரே. அல்லேலூயா. சத்தத்தை வைத்து சொல்லுங்கப்பா. ஆமா. அப்ப அவிசுவாசியோட பிணைஞ்சிருக்க கூடாது. அவங்க கூட ஷேர் பண்ணிட்டு எல்லாத்தையும் ஷேர் பண்ணிட்டு நாங்க ரெண்டு பேரும் ஒன்னா தான் சாப்பிடுவோம். எங்க சுத்தினாலும் அந்த சுத்துற ஆளு யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? ஆண்டு அனுமதி கொடுத்தாரா? உங்ககிட்ட இருக்க எல்லாத்தையும் ஷேர் பண்றதுக்கு ஆண்டு கொடுத்த உறவாது. அவளைய சொல்லுங்க பார்க்கலாம். சில பேர் ரட்சிக்கப்படாத ஆள்கிட்ட அவிசுவாசிக்கிட்டு போய் குடும்ப பிரச்சனை. அவங்க என்ன சொல்லுவாங்க? அவங்க கொடுக்குற, நான் சொல்றேன், வார்த்தைக்கு வல்லமை இருக்கு. நீ நினைச்சுக்காதீங்க. அவங்க என்ன சொன்னா நான் கேட்க மாட்டேன் பாஸ்டர். நீ ஒன்னும் அவ்வளோ ஜகதல கில்லாடி ஒன்றும் கிடையாது. அவங்க 4 முறை சொன்னா 5 அவ்வளோ அபிஷேகம் பண்ணப்பட்ட சிம்சோனே சொல்லிட்டானே, முடியல தாண்டி இருக்கலாம், எடுத்துக்கோடி சர்ச்சுக்கோ அப்படின்னு சொன்னானே அவன். அழிலே சொல்லுங்க பார்க்கலாம்.
விழுந்துருவேன். 2வது நாள் 3வது மடம் க்ளோஸ் நீனே. அலைய சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமலைய சொல்லுங்க பார்க்க. அப்போ நீங்க அவிசுவாசிகிட்ட போய் ஷேர் பண்ணாதீங்க. உங்க பிரச்சனைகளை சொல்லாதீங்க. உன் புருஷனை பத்தி சொல்லாத, உன் மனைவியை பத்தி சொல்லாத, உன் பிள்ளைகளை பத்தி சொல்லாத. சபையில கூட நான் சொல்றேன், ஆறவே கடைகிட்ட பேசாத. இன்னொரு ஆள்கிட்ட போய் வத்தி வைக்கிற ஆள்கிட்ட பேசாத. உன் குடும்ப கதையை போய் இன்னொரு குடும்பத்துல சொல்றவங்க கிட்ட போய் சொல்லாத. சத்தமலை சொல்லுங்க பார்க்கலாம். உன் பிரச்சனைகளை மனசுல வச்சு பாரத்தோடு செபிக்கிறவன் ஒருத்தரை கர்த்தர் வாழ்க்கையில கண்டுபிடிச்சா இருந்தா சொல்லுங்க, இல்லைன்னா ஆண்டவர் போதுமானது. அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா. அப்போ அவிசுவாசியோட பிணைப்பு வேணாம். ரொம்ப அப்படி பிணைஞ்சு ஷேர் பண்றது வேண்டாம். உங்களுக்கு அது கம்ஃபர்டபுளா இருக்கிற மாதிரி இருக்கும். உன்னை ஆண்டவர்கிட்ட சேர விடாம தடுக்கிற பெரிய ஒரு இதுவே உனக்கு அதுதான். சில பேர் நேரா போய் பேசி உட்கார்ற ஆட்கள் உண்டு. சில பேர் போன்ல பேசிட்டே இருக்கிற ஆட்கள் உண்டு. சில பேர் டிவியோட இணைஞ்சிருக்கிறாங்க, யூடியூபோட இணைஞ்சிருக்கிறாங்க, சீரியலோட இணைஞ்சிருக்கிறாங்க, திரைப்படத்தோட இணைஞ்சிருக்காங்க. சினிமா பாட்டு கேட்டாதான் வேலையே ஓடுது கையில. எனக்கு கேட்டுட்டே இருந்தாதான் கை வேலையே ஓடுது. அப்ப தூக்கம் வந்தா அந்த பாட்டு கேட்டாதான், பெர்க்மன்ஸ் பாட்டு கேட்டா நான் தூக்கமா போவோம். அந்த பாட்டு கேட்டாதான் நல்லா இருக்கு. அல்லேலூயா சொல்லுங்க பாரு. சத்தமா அல்லேலூயா. அசுத்தமானதை தொடாதே. அல்லேலூயா. அவர்கள் நடுவில் இருந்து புறப்படு, பிரிந்து போ. அல்லேலூயா. சத்தமலை சொல்லுங்க. நீங்க நிறைய பேருக்கு இதெல்லாம் இங்க பிணைஞ்சுக்கிட்டு இங்க ஷேர் பண்ணிக்கிட்டு இப்படியே இருக்க வேண்டியது. ஆண்டு என்னமோ தெரியல, எங்களுக்கு மட்டும்தான் ஆண்டு ஜெபத்துக்கு பதிலே தரமாட்டாரு. நீங்களும் தான் வார வாரம் சொல்றீங்க இயேசு உங்களுக்கு விடுதலை தருகிறார், பிசாசு போராட்டத்திலிருந்து இந்த வாரத்தில் ஒரு ஜெயம் இருக்கிறது எல்லாம் சொல்றீங்க. நாங்களும் பார்க்கிறோம், அது ஆடுறது ஆடிட்டா இருக்கு, அதெல்லாம் ஒண்ணுமே பண்ண மாட்டேங்குது. அல்லேலூயா. சத்தமா சத்தமலை சொல்லுங்க. புறப்பட்டீங்களா? பிரிஞ்சு போயிட்டீங்களா? அசுத்தமானது தொடர்றது இல்லையா? நாங்க அது தொட மாட்டோம் பாஸ்டர், நாங்க கேட்போம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கேட்போம். தொடர்றதுன்னா அதுதான். டச் பண்ணாத. தேவையில்லாம சில பேர் எப்படின்னா திரைப்படம் பார்க்கறது இல்ல, கதை மட்டும் கேட்டுக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சீரியல் பார்க்கறது இல்ல, போன் பண்ணி நாங்கெல்லாம் சீரியல் பார்க்கறது இல்ல. நீ பாத்தியா? கதை மட்டும் டக்குன்னு சொல்ல 5 நிமிஷத்துல. ஏன்னா எங்க பாஸ்டர் நேரம் வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறார். சோத்திரம். தொடாத. அசுத்தமானதை தொடாத. அசுத்தமானதை தொடாத. தொடாத. சத்தமலை சொல்லுங்க பார்க்கலாம். திஸ் இஸ் கிறிஸ்டியன் லைஃப். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அல்லேலூயா. சத்தமலை சொல்லுங்க. அதான் சொல்வேன், புறப்படு, பிரிந்துவோ, அசுத்தமானதை தொடாதே. அவர் உன் பிதாவாய் இருப்பார். உங்களை தகப்பனை போல உங்களை சுமக்கிற தேவன், தாயை போல சுமக்கிற ஒரு தேவனாக அவர் இருப்பார். அல்லேலூயா. அவிசுவாசியோட பிணைஞ்சிருக்காத. ஸ்தோத்திரம். அப்புறம் நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் எது? இதெல்லாம் பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா அது வந்து போட்டிருக்கு. இதுதான் அவிசுவாசி பிணைஞ்சிருக்காது. ஏன்னா அவிசுவாசி கிட்ட நிறைய அநீதி இருக்கும். என்ன இருக்கும்? என்ன இருக்கும்? இந்த இப்படி பண்றானா, ரொம்ப சரியில்லையா, அவனை துரத்திடு. துரத்திடு. உனக்கு அறிவில்லை, உனக்கு புத்தி இல்லை, உசாரா போ அப்படின்னு சொல்லுவோம். யார் சொல்லுவா? யார் சொல்லுவா? ஆனா சர்ச்சில் என்ன சொல்லுவாங்க? பைபிள் என்ன சொல்லுது? தேவன் நினைத்ததை மனிதன் வாயில கூட அந்த வார்த்தை சொல்லக்கூடாது. ஆண்டவர் சித்தமில்லாத வார்த்தைய வாயில கூட சொல்லக்கூடாது. பழைய சொல்லுங்களேன். அது என்னவோ ஜீவனோ மரணம், அப்படித்தானே வாக்குறுதி. மரணம் நம்மை பிரிக்கும் வரைக்கும், அப்படித்தானே வாக்குறுதி. வாழ்விலும் தாழ்விலும், சுகத்திலும் சுகவீனத்திலும். சத்தமலை சொல்லுங்கப்பா. அப்படித்தான். அதுக்கு விரோதமா நம்ம பேசக்கூட செய்யக்கூடாது. அப்போ இதெல்லாம் நம்ம அவிசுவாசிக்கிட்ட ஆண்டு வார்த்தையில பிடிமானமா இல்லாத ஆள்கிட்ட நான் இன்னும் சொல்றேன், சர்ச்சில் இருக்க விசுவாசி கூட சொல்றேன், வார்த்தைக்கு விரோதமா பேசுற அத்தனை பேர் அவிசுவாசிகள் தான். அழைய சொல்லுங்க பார்க்கலாம். இங்க உட்காந்து ஆராதனை இயேசு என் கூட இருக்கான்னு பாடிட்டு வீட்டுல போயிட்டு எனக்கு யாருமே இல்லைங்க அப்படின்னு சொல்ற ஆளு இயேசுவை மறுதலிக்கிற ஒரு நபர். எனக்கு யாருமே கிடையாது, எனக்குன்னு யாருமே ஒரு ஆள் கூட கிடையாது, அது சொல்ற ஆட்கள் எல்லாம் இயேசுவை மறுதலிக்கிற ஆளுதான். அழைய சொல்லுங்க. அப்படிப்பட்ட ஆட்களோட பிணைஞ்சு இருக்காதீங்க. உங்ககிட்ட இருக்கிற விசுவாசமும் போயிடும். அழைய சொல்லுங்க.
அப்போ இப்படிலாம் இருந்தா தான் அவர் உங்களுடைய தேவனாக பிதாவா இருப்பார். நீங்க அவருடைய குமாரரும் குமாரத்திகளுமா இருப்பீங்க. சத்தமா அல்லேலூயா. பாருங்க, அடுத்தது ஆதியாமம் 12வது அதிகாரம் 1-4 வாசிங்க. ஆதியாமம் 12:1-4. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் நீ உன் தேசத்தையும். உன் இனத்தையும். அப்போ ஆபிரகாம் வளர்ந்தது கல்தேர் தேசத்துல. அவங்க அப்பா பிறந்தது ஒரு கல்தேனாக பிறந்தார். அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் ஆண்டவருக்குரிய பழக்க வழக்கங்கள் கிடையாது. அவங்களுடைய காரியெல்லாம் அப்படி கிடையாது. அவங்க புறஜாதியார், விக்கிரகாரத்தினைக்காரர்கள். அதனால அவங்க பேச்செல்லாம் அது மாதிரிதான் இருக்கும். அல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப இவன் ஆபிரகாம் அந்த மாதிரி சில பழக்க வழக்கங்கள் இருந்து வந்தவன் தான். அதனால கர்த்தர் சொல்றாரு, இங்க உட்கார்ந்தா உங்க ஆட்கள் ஸ்தோத்திரம் இந்த பைபிள் படி வாழ விட மாட்டாங்க, இந்த கலாச்சாரத்துக்குள்ள வர விட மாட்டாங்க. உனக்கு லொட்டு லொசுக்குன்னு சொல்லுவாங்க. ஆமா, கிறிஸ்தவங்களா அப்படிதான் சொல்லுவாங்க, இந்த சர்ச்சில் அப்படிதான் பேசுவாங்க. நம்ம செய்யறது நம்ம தான் ஞானமா செஞ்சுக்கணும். அல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்யாத, புறப்படு. அல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா எனக்கு வாஞ்ச இந்த சபையில வரவங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும், அவங்களை சுகப்படுத்தணும். அல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். அவங்களை தேவன் உயர்த்தணும், புறஜாதியார் முன்னாடி அவங்களை சாட்சியா வைக்கணும். இன்னும் சொந்த பந்தங்கள் நிறைய பேர் ரட்சிக்கப்படல, உங்களை பார்த்துதான் அவங்க வரணும். சத்தமலை சொல்லுங்க பாக்க. எப்ப வருவாங்க? நீங்க இப்படி அறகுறையா வாழ்ந்துட்டு இருந்தா சொந்த பந்தங்கள் என்னைக்கு ரட்சிக்கப்படுவாங்க? அல்லேலூயா. சத்தமலை சொல்லுங்க பாக்க. அது ஆபிரகாமை பார்த்து சொன்னாரு, உன் இனத்தையும், அப்புறம் உன் தேசத்தையும், உன் தேசத்தையும், உன் இனத்தையும், உன் இனத்தையும், உன் தகப்பனுடைய வீட்டையும். உன் தகவல் எல்லாம் எங்க குடும்பத்துல இப்படிதாங்க பண்ணுவோம். எங்க ஃபேமிலியில அப்படிதான் பாஸ்டர். அல்லேலூயா. எங்க ஊர்ல கல்யாணம் பண்ணும்போது எல்லாம் பொண்ணு வீட்டுல தான் தரணும், பொண்ணு வீட்டுல தான் வாங்கிது எங்க பழக்கம். பைபிள் அப்படி சொல்லல. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கல. அல்லேலூயா சொல்லுங்க. ஒருத்தன் கண்ணீர் வடிச்சு வேதனையோடு உனக்கு வருகிற ஒரு பணமும் உன் குடும்பத்துக்கு நல்லா இருக்காதே. அல்லேலூயா சொல்லுங்க. அதனால கர்த்தர் உங்களுக்கு எதை கொடுக்கிறாரோ கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட வேதனையை கூட்டார். சந்தோஷமா இருங்க. கர்த்தர் பணத்துல இல்லைங்க நம்ம சந்தோஷம். ஒண்ணுமே இல்லாத குடும்பம் கூட சந்தோஷமா இருக்குங்க. கர்த்தர் இருந்தாருன்னா போதுங்க. சத்தமலையில சொல்லுங்க பார்க்கலாம். ஒத்துக்கிறவங்க மட்டும் GTLM சர்ச் விசுவாசிகள் சத்தமலையில சொல்லுங்க. அப்பதான் நீங்க ஒத்துக்கிறீங்க. பணத்தில் அல்ல சந்தோஷம். நிறைய பேர் தப்பா கணக்கு போட்டு வச்சிருக்கிறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இப்போ அப்புறம் வாசிங்க. வீட்டையும் விட்டு புறப்பட்டு, வீட்டையும் விட்டு புறப்பட்டு. அப்போ அது எதை குறிக்குது? இந்த பழக்க வழக்கம். உன்னை அந்த தேவையில்லாத கலாச்சாரம், எங்க குடும்ப வழக்கம், குடும்ப பழக்கம் இப்படி சொல்ற இடத்துல இருந்து பிச்சிட்டு வா, புறப்படு. உன்னை எங்க போனா வசனத்தின்படியே வாழ முடியுமோ, டிஸ்டர்ப் ஆகாத இடத்துக்கு கர்த்தர் உன்னை கொண்டு போவார். அல்லேலூயா. சத்தமலே சொல்லுங்க. கர்த்தர் உங்களை எங்க பிரிச்சுட்டு போவார்னா வசனத்தின்படி வாழ்ற கலாச்சாரத்துக்குள்ள உங்களை முழுசா. அதனாலதான் நிறைய சொந்த பந்தங்களோடு கலக்க விடாம இருக்கிறது கர்த்தர். நீங்க நினைச்சுக்கிறீங்க யாருமே எங்களுக்கு பிடிக்காது பாஸ்டர், எங்க எல்லாரையும் ஒதுக்கிட்டாங்க பாஸ்டர். கர்த்தர் தான் சிஸ்டர் கொண்டு வந்தார் வெளில. உங்களை எதுக்கு சிஸ்டர் அழுவுறீங்க? ரொம்ப அழுதீங்கன்னா அனுப்பிடுவார் திரும்ப, அப்புறம் வரவே மாட்டீங்க இந்த பக்கம். அலைய சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அழாதீங்க, சந்தோஷப்படுங்க. கர்த்தர் நம்மளை அப்படி வெட்டி பிரிச்சு கொண்டு வந்ததுக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள். அல்லேலூயா. அவர் உங்கள் தகப்பனாக இருப்பார், நீங்கள் அவருடைய குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள். அல்லேலூயா. சத்தமனை சொல்லுங்க பாக்க. அதுக்கப்புறம் வாசிங்கம்மா. நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை எந்த இடத்துக்கு போய், அப்படின்னா அர்த்தமே என்னன்னா இந்த ஊருக்கு போறது அந்த ஊர் அப்படி கிடையாது. என்ன அர்த்தம்னா, நான் உன்னை எந்த மாதிரி வாழ்க்கை வாழ சொல்றோம் அந்த வாழ்க்கை, அந்த தேசம், அந்த ரட்சிப்பின் தேசம் சத்தியபுரம் என்றும் நீதிபுரம் என்றும் அழைக்கப்படுவாய். சத்தியத்தின் நகரத்துக்கு போ, நீதிபுரத்துக்கு போ, அந்த தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி, உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன். ஆசீர்வாதமாய் இருப்பாய். அல்லேலூயா. சத்தமலே சொல்லுங்களேன். இன்னைக்கு இதே ஒரு டாடா கம்பெனில இருந்து அல்லது ஏதாவது ஒரு CTS TCS
என்னென்னமோ கம்பெனி இங்க இருந்து ஒரு ஆர்டர் வந்துச்சுன்னா பாஸ்டர் பெரிய கம்பெனில இருந்து எங்களுக்கு வந்து இது கால்ஃபர் வந்துச்சு, அங்க போனாலே லைஃப் செட்டில் பாஸ்டர். இங்க கர்த்தர் உங்களுக்கு கால்ஃபர் கொடுக்கிறாரு. உன்னை அழைக்கிற வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் சொல்லுகிறார், கம் ஐ வில் மேக் யூ a nation and I will bless you. சத்தத்தை வைத்து சொல்லுங்கப்பா. ஹல்லேலூயா. நீ தனியா வர ஆபிரகாமே, உன்னை ஒரு தேசமா நான் மாற்ற போகிறேன். இன்று வரையிலும் கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். அப்ப அதை பார்த்தாது உங்களுக்கு விசுவாசம் வரணுமா வரக்கூடாதா? இன்னைக்கு இஸ்ரவேல்னால எல்லாம் நடுங்குறான், இன்னைக்கு இஸ்ரவேல்னால எல்லாம் தலை தூக்கி பார்க்கிறான். இன்னைய வரைக்கும் கர்த்தர் வசத்தி வச்சிருக்கிறாரு. அந்த பரதேசியா வந்த அந்த ஒரு ஆபிரகாமை வச்சு சத்தமலை சொல்லுங்க. நியூஸ்ல பார்த்தா கூட நம்ம ஆட்களுக்கு விசுவாசம் வராது, பைபிளை பார்த்தாலும் வராது, நியூஸ்ல பார்த்தாலும் வராது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் செய்கிறவரா இல்லையா? உங்களுக்கு நம்பிக்கை வருதா இல்லையா? விசுவாசம் வருதா இல்லையா? அலே சொல்லாமா? பெரிய ஜாதி ஆக்கி. அப்போ நம்ம அப்படி விட வேண்டியதெல்லாம் விட்டுட்டு வந்தாதான் ஆசீர்வாதம் வரும். ஹல்லேலூயா. இந்த ஆபிரகாம் என்ன பண்ணா, ஆபிரகாம் என்ன பண்றான் பாருங்க, அந்த 4வது வசனத்துடைய ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். அவன் சொன்னபடியே புறப்பட்டு போனான். லோத்தும் அவனோடே கூட போனான். பாருங்க, விட்டுட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு போன்னு சொன்னா உன்னை மட்டும் கூட்டு போனான். அதாவது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாத்தையும் விட்டுருவாங்க. சிஸ்டர் பாஸ்டர் அவங்க விட்ட கணக்கெல்லாம் சொன்னா அவங்கள பார்த்தா உண்மையாவே இவங்க மனுஷனா இல்ல தெய்வமா இவ்வளவு விட்டுருக்காங்களே அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். நாங்க அதை விட்டேன் இதை விட்டேன். கர்த்தர் கேவா எல்லாத்தையும் ஒட்டியா? ஒன்னே ஒண்ணு பிடிச்சிட்டு வந்துட்டல, ஒன்னே ஒண்ணு. சொல்லுங்க பார்க்கல. அவன் லோத்தை பிடிச்சிட்டு வந்தான் பாருங்க, அதுல வந்துச்சு ஆசை காரியம். அது எப்போ கொடாயும்னா நீ நல்லா இருக்கும்போது, நல்லா செழித்து இருக்கும்போது, வளர்ந்து இருக்கும்போது அது கொடாயும். சத்தமலை சொல்லுங்கப்பா. ஹல்லேலூயா. அப்போ நீங்க சில காரியத்தை விட்டு வந்தால் தான் ஆசீர்வாதம், பிரிந்து வந்தால் தான் ஆசீர்வாதம். அப்படின்னா பேசவே கூடாதா சார்? தகப்பன் வீட்டுக்கு கான்டாக்டே இருக்க கூடாதா? பைபிள்ல போட்டிருக்கு, நீ அங்க போ, விசாரி, பார், என்ன உதவி செய்யணுமோ செய், பண உதவி கொடு, இதை சப்போர்ட்டா செய், பட் நோ ஷேரிங். அப்படி அங்க போய் பிணைஞ்சு இருக்குது. நோ 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 நோ. அலைய சொல்லுங்க. சில இடத்துல இருந்தா கட் பண்ணி கூட கர்த்தர் கொண்டு வந்திருக்காரு. பரவாயில்ல, சந்தோஷப்படுங்க. ஏன்னா எங்களெல்லாம் அப்படிதான் கொண்டு வந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. அதுக்கு ஆண்டு நீங்க சந்தோஷப்படுங்க. கட் பண்ணி வந்திருப்பா இப்ப எந்த கனெக்ஷனுமே இல்லை. ஓகே ஓகே. சில இடத்துல இருக்கும், தேவைன்னா செய்வாங்க, ஆபத்துனா உதவுவாங்க, பண்ணுவாங்க, பட் நோ, அங்க பிணைப்பெல்லாம் இருக்காது. அல்லேலூயா. கேர்ஃபுல்லா இருங்க. அப்படி இருந்துட்டா கர்த்தர் சொல்றாருல, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். சத்தமாரி சொல்லுங்க. சொல்றது யாருன்னா கர்த்தர் சொல்றார், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். I will bless you. ஆமென். நீங்க சும்மா அப்படியே சொன்ன உடனே அப்படி கேட்டு கைது இதெல்லாம் செஞ்சு பாருங்க, கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்க மேல இருக்கும். ஆமென் சொல்லாமா? இந்த லோத்துக்கும் ஆபிரகாமுக்கும் வித்தியாசம் என்ன தெரியுமா? 11:8-9 வசனத்தை வீட்டுல போய் படிச்சீங்கன்னா, இந்த ஆபிரகாம் கர்த்தருடைய வாக்குத்தத்தம் பண்ண தேசத்துக்கு தான் போனான், ஆசீர்வாதமா இருந்தான். ஆனா அவன் தன் அந்நியனும் பரதேசியும்னு அறிக்கை பண்ணிட்டே வாழ்ந்தானாம். அலே சொல்லுங்க. அல்லேலூயா. அதான் நம்ம நிறைய தப்பா என்ன சொல்றாங்க, கர்த்தருடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கவே இருக்க மாட்டாங்க, தரித்திரரா இருப்பாங்க அப்படின்னு ஒரு கூட்டம் பேசு. ஒரு சிலரை கர்த்தர் ஒண்ணு இல்லாம வச்சிருப்பார், ஒரு சிலருக்கு எல்லாம் கொடுத்து கூட வச்சிருப்பார். ஆனா அவங்க மனசுக்குள்ள பண ஆசை இருக்கக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இவ்வுலகத்தின் ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் நிலையற்ற ஐஸ்வர்யத்துமே நம்பிக்கை வைக்காமல் அதை அனுபவிக்கிற கிருபை தருகிற ஆண்டவர் மேல நம்பிக்கை உள்ளவங்களா இருக்கணும்னு தீமோத்தியில பவுல் எழுதுகிறார். சத்தத்துவ தலையில சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ அந்த பண ஆசை இதெல்லாம் வந்து எதை குறிக்கும் சொன்னீங்கன்னா, நான் சொல்லுவேன், பண ஆசை இல்லாதவன்ட்ட நிறைய பணம் இருக்கலாம், பண ஆசை இருக்கிறவன்ட்ட ஒண்ணுமே இல்லாம இருக்கலாம். நீங்க விசுவாசிகள் தப்பா கணக்கு பண்ணிக்காதீங்க. பணம் கம்மியா இருக்கவங்களுக்கு பண ஆசையே கிடையாது, பணம் நிறைய இருக்கிறவங்களுக்கு பண ஆசை இருக்குன்னு தப்பா கணக்கு போடாதீங்க. அல்லேலூயா சொல்லுங்க பாங்க. அல்லேலூயா. அது ஆண்டவருக்கு தெரியும், அது ஊழியக்காரங்களும் கண்டுபிடிக்க முடியும். இவங்க உண்மையே பண ஆசை பிடிச்சவங்களா, பணத்தின் மேல நம்பிக்கை வச்சிருக்காங்களா, பணத்துக்காகவே வாழ்றாங்களா, பணம்னா நாயா
பேயா ஓடுறாங்களா, அது ஊழியக்காரங்களை கண்டுபிடிக்க முடியும். சத்தமனை சொல்லுங்க பார்க்கலாம். அது பண ஆசை. ஆனா பணம் இருந்துட்டாலே, வசதி இருந்துட்டாலே அவங்க பண ஆசை பிடிச்சவங்கன்னு தப்பா கணக்கு போடக்கூடாது. அல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமலை சொல்லுங்க. அது இந்த நாட்கள்ல நாங்கெல்லாம் ஜெபம் பண்ற ஆண்டவரே விசுவாசிகளை உயர்த்தும், விசுவாசிகளை ஆசீர்வதியும், விசுவாசிகள் மூலமா நிறைய நடக்கணும் ஆண்டவரே. அவங்கள சாட்சியாக வைங்கப்பா. ஏழை எளிய ஜனங்கள் போஷிக்கப்படணும், காப்பாற்றப்படணும், விதவைகள் காப்பாற்றப்படணும், சுவிசேஷ கூட்டங்கள் நடக்கணும், சபைகள் எழும்பணும், கிராமங்கள்ல சபைகள் எழும்பணும், மிஷனரிமார்கள் தாங்கப்படணும். ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம். அப்ப எப்படி நடக்கும்? விசுவாசிகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. முதல்ல பணத்தின் மேல இருக்க ஆசையை விட்டுருங்க, மோகத்தை விட்டுருங்க. பணம் இருந்தா தான் எல்லாரும் நினைக்கிறத விடுங்க. இதெல்லாம் அப்புறமா தேவையானதுக்கு அதிகமாய் கர்த்தர் தருவார். ஹல்லேலூயா. சத்தமலை சொல்லுங்க பார்க்கலாம். ரைட், பாருங்க அடுத்தது. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். பாருங்க, யாத்திராகமம் 12வது அதிகாரம் 51வது வசனத்தை வாசிங்க. இஸ்ரவேல் ஜனங்க அன்றைய தினமே எகிப்தை விட்டு புறப்பட்டதுக்கு அப்புறமா தான் கர்த்தர் அவங்களை நடத்தவே ஆரம்பிச்சாரு. அல்லேலூயா சொல்லுங்களேன். யாத்திராகமம் 12:51 வாசிங்க. அன்றைய தினமே கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை அணி அணியாய் எகிப்து தேசத்தை விட்டு புறப்பட பண்ணினார். சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் அணி அணியாய் எகிப்தை விட்டு புறப்பட பண்ணினா. நீங்க புறப்பட வேண்டிய காரியத்தை விட்டு புறப்படாம கர்த்தர் ஆசீர்வதிக்கவே முடியாது. புறப்பட்ட உடனே யாத்திராகமம் 13வது அதிகாரம் ஸ்தோத்திரம் 17வது வசனத்தை வாசிங்க. யாத்திராகமம் 13:17. பார்வோன் ஜனங்களை போக விட்ட பின் ஜனங்கள் யுத்தத்தை கண்டால் மனமடிந்து எகிப்துக்கு திரும்புவார்கள் என்று சொல்லி பெலிஸ்தரின் தேச வழியாய் போவது சமீபமானாலும் தேவன் அவர்களை அந்த வழியாய் நடத்தாமல் சிவந்த சமுத்திரத்தின் வனாந்தர வழியாய் ஜனங்களை சுற்றி போக பண்ணினார். பாத்தீங்கன்னா நடத்த ஆரம்பிச்சிட்டாரு. சத்தமலை சொல்லுங்க. நிறைய பேர் சொல்றாங்க, பாஸ்டர் ஆண்டவர் பேசுவார் சொல்றாங்களே பாஸ்டர். எப்படி பாஸ்டர் பேசுறாரு? உங்ககிட்ட எப்படி பாஸ்டர் பேச? சவுண்டா கேட்குமா? சவுண்டா? அவங்களுக்கு கிளாரிபிகேஷன் வேணும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நான் நடத்துறாருன்னு சொல்லி அதெல்லாம் அது எப்படி பாஸ்டர்? எப்படி ஒருத்தர் வந்து அப்படிதான் கேட்டார், உங்களுக்கு சர்ச் எப்படி கட்டுறீங்க? ஆண்டவர் தான் தராது. அவருக்கு என்னன்னா அதுக்கு அதெல்லாம் மைண்ட்ல போல அவருக்கு. ஆண்டவர் தான் நடத்துறாரு. உண்மையா சொல்றேன், தேவ சமூகத்திலே சொல்றேன். எனக்கு வந்து இவங்க 10 பேர் இருக்கிறாங்க, நான் சொன்னா அவங்க காசு போட்டுருவாங்க. எனக்கு அப்படி ஒரு நம்பிக்கை உள்ள மலை போல உள்ள ஒரு நபர் அப்படி கர்த்தர் அப்படி கொடுக்கவும் மாட்டார். என்ன அப்புறம் கிங்ஸ்லி வந்து ஆண்டருக்குள்ளேயும் செய்ய மாட்டான், அவங்களுக்கு தான் அவங்களையும் செய்வான். கர்த்தர் அப்படி தேவையில்லை. கர்த்தர் அப்படி ஒரு நாளும் கொடுக்க வேண்டாம். அழைய சொல்லுங்க பார்க்கலாம். தேவைன்னு ஒண்ணு வரும், உடனே ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஜெபம் பண்ணும்போது ஓகே பிரேயர் ரெக்வெஸ்ட் போடுவோம், சர்ச்சுக்கு சொல்லுவோம், எங்கெல்லாம் நியூஸ் பண்ணுவோம். எனக்கு தெரிஞ்சு சில இடத்துல அனுமதி இல்லை, அங்கே அனுப்புறதில்லை. அனுப்பிட்டு உட்கார்ந்து ஜெபம் பண்றதா காரியம். கர்த்தர் அழகா ஆச்சரியமா நடத்துறார். எகிப்தை விட்டு புறப்பட்டுட்ட உடனே கர்த்தர் நடத்த ஆரம்பிச்சிட்டார். சத்தமலே சொல்லுங்களேன். ரகசியம் அதுதான். புரிஞ்சா புரியட்டும். அந்த கோக்க நட்டுக்கு புரியலன்னா என்ன பண்ண முடியும்? அல்லையே சொல்லுங்க பார்க்கலாம். அவ்வளவுதான். அல்லையே சொல்லுங்க பார்க்கலாம். அவ்வளவுதான். புறப்பட வேண்டிய புறப்படு, பிரிய வேண்டிய கருத்து பிரி, தொடாத கருத்தை தொடாத. கர்த்தர் நடத்த வல்லவரா இருக்கிறார். சத்தமலே சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அணியா புறப்பட்ட உடனே கர்த்தர் நடத்தினார். 21-22 வசனங்களை வாசிப்போம். 21-22. இரவு அவர்களுக்கு இரவும் பகலும் வழி நடக்க கூடும்படிக்கு வாட் இஸ் தி மீனிங்? இங்கிலீஷ் தான். in order to walk, அவ்வளவுதான். அதோட அர்த்தமே அதான். சொன்னா இங்கிலீஷ் சொன்னா புரியும். அல்லேலூயா. வழி நடக்க கூடும்படிக்கு. ஏன்னா நடக்கணும்ல. எப்படி நடப்பீங்க? பகல்ல வந்துட்டீங்க, நைட் எப்படி வருவீங்க? ஒரு அனுகூலமான சூழ்நிலை இருக்கணும். வழி நடக்க கூடும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழிநடத்த மேக ஸ்தம்பத்திலும், இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்கினி ஸ்தம்பத்திலும்
அவர்களுக்கு முன் சென்றார். அல்லேலூயா. கர்த்தர் சொல்ற மகனே, ஆர்டிபிஷியல் லைட் கூட எதிர்பார்க்காதரா, ஹாலஜன் லைட் கூட எதிர்பார்க்காதரா, எல்இடி லைட் கூட எதிர்பார்க்காதரா, நான் நேச்சுரல் லைட்டே உண்டு பண்ணுவேன்டா. சத்தத்தை தலையில சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா வானத்தையும் பூமி உண்டாக்கிற கர்த்தர் நானு. சத்தத்தை தலையில சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுக்காக செயற்கை இல்லைன்னா உங்களுக்காக இயற்கை உங்களுக்காக ஊழியம் செய்யும். சத்தத்தை தலையில சொல்லுங்க பார்க்கலாம். நம்புங்க, அந்த இயேசு உயிரோடு இருக்கிறாருங்க. அல்லேலூயா. நமக்கு டொனால்ட் ட்ரம்ப் உதவி செய்யாட்டாலும் இயேசு நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் சொன்னார், நீ பிரிய வேண்டிய இடத்துல பிரிஞ்சு வா, உன்னை வழி நடத்துறதுக்கு வானம் பூமியை உனக்கான ஊழியம் செய்ய வைக்கிறேன். அல்லேலூயா. உங்களை வழி நடத்த, நீ வழி நடக்க கூடும்படிக்கு உங்களை வழி நடத்த உங்களுக்கு மேக ஸ்தம்பமும் அக்கினி ஸ்தம்பத்தையும் உங்களுக்காக நான் அனுப்புவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. வனாந்தர பாதையா இருக்கா, கஷ்டமா இருக்கா, எப்படி நடப்பேன்னு பயப்படுறீங்களா? பயப்படாதீங்க. நீங்க புறப்பட வேண்டிய கருத்து விட்டு புறப்படுங்க, பிரிய வேண்டிய கருத்து விட்டு பிரியுங்க, கூடாத கருத்தை தொடாதுருங்க. அவர் உங்கள் பிதாவா தகப்பனா இருந்து உங்களை வழி நடத்துவார். அல்லேலூயா. நம்புறவங்க அலையிலையும் சொல்லலாமா? ஆதியாமம் சொல்றதுக்கு முன்னாடி இதை சொல்லிட்டு சொல்றேன். சில இடத்துல கர்த்தர் உங்களை கொண்டு போவார், பிரிச்சு கொண்டு போயிருப்பார். சில காலம் தான் கர்த்தர் வச்சிருப்பார். அதுக்கப்புறம் கர்த்தர் அங்கேருந்து வேற இடத்துக்கு கொண்டு போவார். சில பேர் எப்படின்னா, அதான் எப்பவுமே சொல்றேன், இந்த உலகம் நமக்கு சொந்தமே கிடையாது. அதே சொல்லுங்க. நான் உண்மை தேவன் சாட்சி. இந்த சாட்சி இது ஒரு பெரிய பிரயாசம் தான். இது எனக்கு ஆச்சரியமா இருக்கும். இப்படிலாம் இப்படி ஒரு இடத்த வாங்குவோம், இப்படி கட்டுவோம் அப்படின்னு நான் நினைச்சதே பார்த்ததில்லை. ஏன்னா என்னை பத்தி நான் எவ்வளவு, நீ என்னை விட என்னை பத்தி மட்டமா நினைச்ச ஒரு நபர் நீங்க உலகத்துல இருக்க முடியாது. அவ்வளவு கேவலமா நான் என்னை பத்தி நினைச்சிருக்கிறேன். அதுக்கு தான் நான் ஆண்டுக்கு ரொம்ப நன்றியா இருப்பேன். ஏன்னா நானே என்னை பத்தி ரொம்ப ரொம்ப கேவலமா நினைச்ச பொழுதும் என்னை பத்தி மேன்மையா நினைச்ச ஒருத்தர் இருக்கிறார். சத்தத்தை வைத்தாலே சொல்லுங்களேன். அவருக்கு நான் நன்றி சொல்றேன். வாழ்நாள் ஜீவனும் அவருக்காக நான் கொடுத்துதான் ஆகணும். கேட்டா கட்டாயம் கொடுக்கணும். ஏன்னா அப்படிதான் கர்த்தர் என்னை தூக்கி நிறுத்தினார். சத்தமலை சொல்லுங்க பாருங்க. அப்ப இதெல்லாம் இந்த ஸ்தோத்திரம் கட்டடங்கள்லாம் இது பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமா தான் இருக்கும். கர்த்தர் எங்க உள்ளத்துல அடிக்கடி கேட்பார், மகனே எப்படா ஒரு சோதனையா இருக்கும் இங்க இப்படி ஒரு சோதனை. அது ஆண்டர் அப்படி பேசிருக்க மாட்டாரு. கட்டாயம் ஒரு பிசாசுடைய வார்த்தையா தான் இருக்கும் நான் நினைக்கிறேன். நீ இந்த கட்டடத்தை கட்டி முடிச்சுட்டு நீ செத்துட்டேன்னா உனக்கு எடுக்க போற, நீ நான் உன்னை சொல்றேன்னா நீ என்ன பண்ணுவ அப்படின்னு எனக்கு அந்த அந்த தாட் என் மைண்டுக்குள்ள வந்த போது அடிக்கடி நான் சொல்லுவேன், ஆண்டவரே நான் மரிக்கும் போது நான் எதை பார்க்க விரும்புறேன்னா இந்த சபை நல்லா நான் இல்லாமலேயே இந்த சர்ச் நல்லா நடக்கும்ன்ற கான்பிடன்ஸ் வர வரைக்கும் எனக்கு தூக்கூடாது. வளர்ச்சி மட்டும் எனக்கு தரிசனம் இல்லை. சர்ச்சு தரமா இருக்கணும். சத்தியம் இங்க எங்க இப்ப எப்படி பேசணும், இந்த வைராக்கியத்துல தான் பேச நபர் இந்த இடத்துல நிக்கணும். சும்மா இந்த உள்டா பெரட்டுற வேண்டாம். நான் ஜோம் பண்ணுவேன். இந்த புல் வீட்ல தேவையில்லாத நின்னா ஸ்பாட் டெத்து தான். அலைய சொல்லுங்க பார்க்கலாம். நானும் அப்படிதான். இந்த இடத்த யாராவது தேவையில்லாம இங்க இந்த பிலிம் எல்லாம் போட்டா இங்க தூக்கிட்டு தான் போகணும், நடந்து போக மாட்டாரு. சத்தமலை சொல்லுங்க பார்க்கலாம். அப்படிதான் நாங்க வைராக்கி இந்த சபையில சும்மாலாம் கட்டப்படலை. இந்த பந்தா காட்டுறதுக்குலாம் அது இடம் இல்லை. நான் பிள்ளைகளுக்கும் நான் சொல்வேன், பயபக்தியா இருங்க. அடுத்த தலைமுறை நீங்க கர்த்தருக்காய் எழுமணும்னா கர்த்தருக்காய் வைராக்கியமா நிக்கணும். ஜீவனை விட்டு ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறோம், அதுக்கேத்த மாதிரி நீங்களும் வாழணும்னு சொல்லுவேன். சத்தத்தை உயர்த்தி சத்தமலை சொல்லுங்க. இந்த உலகமே அப்ப எனக்கு தோணும், எனக்கு தெரிஞ்ச ஒரு ஊழியக்காரர், நான் உங்களுக்கு அடிக்கடி அவர் பத்தி சொல்லியிருக்கிறேன். அந்த இடத்துல அந்த பாஸ்டரை கொண்டு போய் விட்ட போது அந்த சர்ச்சில் 10 பேர் கூட கிடையாது. சொல்றேன், சரியான ஜெப வீரர், ஹார்ட் ஒர்க்கர். இரவு ஜெபிப்பார், கூடி ஜெபிப்பார், உபவாசம் எடுத்து ஜெபிப்பார், பிரயாசப்படுவார். குறுகிய நாட்கள் அந்த சர்ச்சில் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் பெருகினார்கள். சத்தமலை சொல்லுங்க பார்க்கலாம். பெருகும் பொழுது அந்த சபையில இருந்து அழைப்பு வருது, நீங்க மிஷனரியா டெல்லிக்கு நீங்க போவீங்களா என்று கேட்ட பொழுது உடனடியாக அந்த சபையை வெறும் பாஸ்டர் அவர் நல்ல, அப்புறம் ஏஜ் சர்ச் சாதாரண ஆளை போடலை, நல்ல ஆளை தான் போட்டாங்க. ஏன்னா வளர்ந்துருச்சுல சர்ச்சு, கிட்டத்தட்ட ஒரு 2000-2500 பேர் சர்ச் வருவாங்க. அதனால அவங்க பெரிய பாஸ்டர் தான் போட்டாங்க. அவர் நார்த் இந்தியா கிளம்பினார். அவருக்கு நான் பாருங்க ரொம்ப வருஷம் அவரை பார்க்கல,
புறப்படுறதுக்கு ஒரு சில நாட்களுக்கு முன்பு வண்டலூர்ல வச்சு அவரை பார்த்தேன். எனக்கு அதை கேட்கும்போது ஷாக்கா இருந்துச்சு. இப்படியும் ஒரு ஊழியக்காரரான சத்தமலை சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப ஆண்டவர் இந்த உலகத்துல எங்களையுமே எந்த காரியத்தின் மேல மனசும் இருதயத்தையும் வைக்க விடுறதில்ல. இப்பவும் கர்த்தர் சொன்னா புறப்பட ரெடி. சத்தமலை சொல்லுங்க பார்க்கலாம். ஆனால் எங்க கிட்ட கொடுத்த கடமையை ஒரு நாள் விட்டு தவற மாட்டோம். ஜீவனை கொடுத்து அதுக்காக நிக்கணும்னு பிரயாசப்படுறதுதான். சத்தமலை சொல்லும். அப்படி இருக்கும் பொழுது விசுவாசிகள் நீங்களும் சரி, எதையுமே இதுதான் நாங்க வந்து செட்டில் ஆயிட்டோம், நாங்க அப்படி ஆயிட்டோம் அப்படிலாம் நினைக்காதீங்க. கர்த்தர் பாருங்க, ஆதியாகமம் 31:1-3 வசனங்களை வாசிங்க. ஆதியாகமம் 31:1-3 வசனங்கள். பின்பு லாபானுடைய குமாரர் எங்கள் தகப்பனுக்கு உண்டானவைகள் யாவையும் யாக்கோபு எடுத்துக்கொண்டான் என்றும் எங்கள் தகப்பனுடைய பொருளினாலே இந்த செல்வத்தை எல்லாம் அடைந்தான் என்றும் சொன்ன வார்த்தைகளை யாக்கோபு கேட்டான். பாருங்க, இது அது வரைக்கும் நல்ல சந்தோஷமா மாமனார் வீட்டுல நல்லா பிரியாணியும் நல்ல மாமனாரே மருமகனே கொஞ்சம் குழாவி கொண்டு இருந்த ஒரு இடத்துல இப்போ பிரச்சனை ஆரம்பிக்கிறது. இப்போ என் மச்சான் இங்க வந்து எங்க அப்பா சொத்தை வச்சுதான் முன்னுக்கு வந்தான். சகோதரிகளை கல்யாணம் பண்ணா பிள்ளைகளை பெத்தான். நல்ல ஆடு மாடெல்லாம் எங்க அப்பாவை வச்சே சம்பாரிச்சான். இப்போ ஓஹோன்னு இருக்கிறான். இது எங்க அப்பா போட்ட பிச்சை, எங்க அப்பா கொடுத்தது. இந்த செய்தி எல்லாம் காதுல வந்தது. யாக்கோபுக்கு மனசு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. சில நேரத்துல நல்லா போயிட்டு இருக்கும் போது எதனா நடக்குதுன்னா மனுஷன் மேல கோவப்படாதீங்க. கர்த்தர் உங்களை கிளப்புறாருன்னு அர்த்தம். சத்தத்தை வைத்தாலே சொல்லு. அல்லேலூயா. அதுக்குன்னு பிரச்சனை வந்தோடனே ஓடாதீங்க தயவுசெய்து. இங்க யாரெல்லாம் அப்படி இதை சாக்க வச்சு ஓடுதோ கர்த்தர் தான் அறிவார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா சோத்திரம். நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஒரு வந்த உடனே அடுத்து வாசிங்களேன். இதை காதில் கேட்டான். அடுத்தது லாபானின் முகத்தை யாக்கோபு பார்த்தபோது, லாபானின் முகத்தை இப்படி சொன்னது காதுல, எப்பா உங்க மச்சானுங்க வந்து இப்படி சொல்றானுங்கப்பா, அவனுங்களாலதான் நீங்க நல்லா இருக்கீங்களாப்பா. நீ வந்து இன்னைக்கு பணக்காரன வசதியா மாறினதே உங்க மாமனாருடைய இதுதானே சொல்றானுங்கப்பா. இப்படி காதுல விழுந்துட்டே இருக்கு. திடீர்னு சரி மாமனார் எப்படிதான் இருக்கிறான்னு பார்த்தா, மாமனார் எப்படி இருக்காரு பாருங்க. அது நேற்று முந்தைய நாள் இருந்தது போல் இராமல், முந்தின நாள் வரைக்கும் நல்லா கொஞ்சம் கொலாவிட்டு நேற்றைய முந்தின நாள் இருந்தது போல் இராமல் வேறுபட்டிருக்க கண்டான். கர்த்தர் யாக்கோபை நோக்கி, உன் பிதாக்களுடைய தேசத்திற்கும் உன் இனத்தாரிடத்திற்கும் நீ திரும்பி போ. நான் உன்னோட கூட இருப்பேன். சத்தத்தை தலையில சொல்லுங்க பார்க்கலாம். நீ புறப்படுகிற நேரம் வந்து விட்டது. சத்தமலை சொல்லுங்க. மனசுல வைத்துக் கொள்ளுங்க. கர்த்தர் எங்க நடத்தினாலும் நான் போக ரெடி. கர்த்தர் எங்க இருக்க சொன்னாலும் நான் இருக்க ரெடி. அப்ப கர்த்தர் சொல்ற காரியத்துக்குள்ள கீழ்ப்படிஞ்சாதான் கர்த்தர் உங்க கூட இருப்பார். சத்தமலையில சொல்லுங்க. இப்ப நீங்க பக்கத்துக்கு கைப்பிடிச்சு இந்த பாயிண்ட புரியுற மாதிரி அவங்க சொல்லுங்க. பக்கத்துல எதையுமே நிரந்தரம் நினைச்சு கூடாது. கர்த்தர் எவ்வளவு காலம் எங்க இருக்க சொல்றாரோ அவ்வளவு காலம் இருந்துட்டு புறப்படுன்னு சொல்லிட்டா உடனே கிளம்பிடணும். அப்பதான் நம்ம ஆராதிக்கிற தேவன் நம்ம கூடயே இருப்பார். சத்தத்தொகை தலையில சொல்லுங்கப்பா. அவர் சொல்றதெல்லாம் கேட்காம இஷ்டத்துக்கு வாழ்ந்துகிட்டு கர்த்தர் என் கூடயே இருப்ப. கூடயே இல்லைங்க. என்னங்க ஜெபம்? ஆண்டவரே செய்யும் ஆண்டவரே, ஓ செய்யும் ஆண்டவரே. எப்படி செய்வார்? எப்படி? அல்லேலூயா. அதெல்லாம் நீங்க அப்படி செய்யல பிரேயர் பண்ணலாம், அதெல்லாம் மசிய மாட்டார் ஆண்டவர். புறப்பட வேண்டிய கருத்து புறப்படு, கிளம்ப வேண்டிய கிளம்பு. எவ்வளவு நாள் எங்க இருக்க சொல்லி இல்ல இரு, என்ன செய்ய சொல்லி செய். அல்லேலூயா. சத்தமா அவன் கூடயே இருப்பேன்ட்டார். ஆமே சொல்லாமா? கர்த்தர் நல்லவர். பிரியமானவர்களே பாருங்க. அடுத்ததாக ஸ்தோத்திரம் கவனிங்க. இப்ப நான் வேகமா சில காரியத்தை சொல்லிட்டு 10 நிமிஷத்துல வேகமா சொல்லிட்டு போவேன். பின்படிட்டே வந்துடணும். 1 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 6-11 வசனத்தை வாசிப்போம். 1 கொரிந்தியர் 5:6-11. நீங்கள் மேன்மை பாராட்டுகிறது நல்லது அல்ல. கொஞ்சம் புளித்தமா பிசைந்தமா முழுவதையும் புளிப்பாக்கும் என்று அறியீர்களா? சரி, அப்ப உங்களுக்கு கர்த்தர் இது பஸ்கா ஆசரிக்கும் போது எதோடு ஆசரிக்க கூடாது? புளித்தமாவோடு ஆசரிக்க கூடாது. அப்ப புளித்தமா, கொஞ்சம் புளித்தமா அப்படின்றது என்ன அப்படின்னா 9வது வசனத்தின் வாசிங்க.
விபச்சாரக்காரரோடே விபச்சாரக்காரரோட கலந்திருக்க கூடாது என்று நிருபத்தில் உங்களுக்கு எழுதினேன். இந்த விபச்சாரம் பண்றவன், வேசித்தனம் பண்றவன், விக்கிரகாரதனக்காரன், பிள்ளி சூனியக்காரன், இவன் கூட எல்லாம் கலந்திருக்க கூடாதுன்னு நான் தான் எழுதினேன். ஆனாலும் இவ்வுலகத்தில் உள்ள விபச்சாரக்காரர், பொருளாசைக்காரர், கொள்ளைக்காரர், விக்கிரக ஆராதனைக்காரர் இவர்களோடு எவ்வளவும் கலந்திருக்க கூடாது என்று நான் எழுதவில்லை. நீங்க எவ்வளவு அவங்க கூட கலந்தே இருக்க கூட, அவங்க கூட அந்த ஹோட்டல் போனா கூட கல்லாப்பட்டிக்கு மேல வந்து இயேசுவே வழி சத்தியம் ஜீவன் இருந்தா மட்டும் அந்த ஹோட்டல்ல உட்கார்ந்து சாப்பிடு, இல்லன்னா சாப்பிடாதனா செத்தே போக வேண்டியதா. அடுத்த வாசிங்க பார்க்கலாம். அப்படியானால் நீங்கள் உலகத்தை விட்டு நீங்கி போக வேண்டியதா இருக்குமே. நீங்க உலகத்தை விட்டு செத்துதான் போகணும், வாழவே முடியாது. ஏன்னா எங்க போனாலும் அதுதான் இருக்குது, எங்க போனாலும் அவன் தான் இருக்கிறான், பக்கத்துல தான் உட்கார்ந்துதான் ஆகணும். அல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்து வாசிங்க. நான் உங்களுக்கு எழுதினது என்னவென்றால், என்ன எழுதுறேன்னா, சகோதரன் எண்ணப்பட்ட ஒருவன், சகோதரன் நம்ம ஆவிக்குரியவங்க, ரட்சிக்கப்பட்டவங்க, அவங்க சிஸ்டர், அவங்க நல்லா ஜெபிக்கிறவங்க, அவங்க அந்நிய பாஷை பேசுறாங்க, அவங்க நல்லா அப்படி ஊழியம் செய்யறாங்க, அவங்க அப்படி இவங்க அப்படி நீ சொல்றியே, சகோதரனோ சகோதரி வாசிங்க. விபச்சாரக்காரனாயாவது தொடர்ந்து விபச்சாரத்தை செய்யக்கூடிய ஒரு நபரா இருப்பாங்கன்னா, பொருளாசைக்காரனாயாவது, பொருளாசை எப்ப பார்த்தாலும் எனக்கு இந்த பொருள், அவங்கள பார்த்தாலே தெரியும், இதை வாங்கி அதை வாங்கி, அத மோகம் பணத்து மேல, காசு மேல, பொருள் மேல, அப்படியே அந்த மாதிரி பொருளாசை. விக்கிரக ஆராதனைக்காரனாயாவது, அவன் ஏதாவது ஒரு விதத்துல விக்கிரக ஆராதனைக்காரனாயாவது, உதாசீன எதெல்லாத்தையும் அலட்சியப்படுத்துவான். 21 நாள் ஃபாஸ்டிங் பிரேயரா, என்ன வரல பிரதர், எங்க அது வேலை இருக்கு, நீங்க புள்ளியா, இந்த மாதிரி நான் தான் சொல்வேன். இந்த மாதிரி கர்த்தருடைய காரியத்தை, சபை ஆராதனைய, பரிசுத்த வாழ்க்கைய, இதெல்லாம் ஒரு மாதிரி உதாசீனப்படுத்திட்டு இருக்கான்ல, இவங்க கூடலாம் ரொம்ப பிணைஞ்சிருக்காதீங்க, உங்களுக்குள்ள பக்தி வளர வாய்ப்பே இல்லை. நான் சொல்வேன், அதுக்குன்னு எப்பவும் சர்ச்சைக்கே வரவங்களை பிடிச்சிக்கிட்டுமா பாஸ்டர், நான் சொல்றேன், நான் சில பிள்ளைங்களே கத்துவேன், நீ சர்ச்சின்னு வந்துட்டு நீ குடும்பத்தை ஒழுங்கா நடத்தாம போனா அந்த கெட்ட பேர் எனக்கு தான். நீ உண்மையாவே நல்ல விசுவாசியா இருந்தா சபையிலயும் ஒழுங்காரு, வீட்லயும் ஒழுங்காரு, எல்லாத்தையும் கரெக்டாரு, அது எனக்கு பேரை உண்டாக்கும். சத்தத்துவத்திலே சொல் அல்லேலூயா. சில ஆட்கள் வீட்டுக்கு போனா அந்த ஆள் அப்படிதான், சர்ச்சுக்கு அப்புறம் கூப்பிட்டா கூட போன் எடுக்க முடியல பாஸ்டர், இல்ல நாங்க பிரேயருக்குலாம் வர முடியாது பாருங்க, எனக்கு இந்த ப்ரோக்ராம் அந்த ப்ரோக்ராம் எல்லா ப்ரோக்ராம், எங்களுக்கு எந்த பிரேயருக்குமே வர முடியாது. அல்லேலூயா. வீட்டுல ஜெபம் பண்றீங்களா, அது எப்பயாவது ஜெபம் பண்ணுவேன். உங்க பேர் என்னது? என் பேர் வந்து விசுவாச வீரன். பேர் என்னது? எங்க அப்பா விசுவாச வீரன் பேர் வச்சிருக்காரு. அந்த அந்த கோமாளிக்கு என்ன பேர் வச்சிருக்கு? சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ இத கரெக்டா பண்ற சில பேரை நீங்க பார்க்க முடியும். they will be right in everything. சபைக்கு கரெக்டா, வேலை கரெக்டா, குடும்பத்தை கரெக்டா, பர்சனல் லைஃப் கரெக்டா, அந்த மாதிரி எடுத்துக்காட்டாக சில பேர் யூ ஹேவ் டு, அவங்க கூட உங்க ஐக்கியம் இருக்குமானால் கரெக்டா இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவையில்லாத பேச மாட்டாங்க, தேவையில்லாத இடத்துல நீங்க அவங்கள பார்க்க முடியாது. கரெக்டா தேவைப்படுற இடத்துல அவங்க இருப்பாங்க, தேவையுள்ள காரியத்தை செய்வாங்க, போவாங்க, கரெக்டா அந்த காரியத்தை கரெக்டா செய்வாங்க. ஆமேன், ஆமேன். அப்படி எங்கேயுமே இல்லையே. போதும், நீங்க கர்த்தரோட இருந்தா போதும். உங்களை கர்த்தர் மாத்திட்டோம், உங்களோட கர்த்தர் யாராக கொண்டு வந்து எனக்கு கேட்டோம். ஆமேன். உதாசீனாயாவது. அடுத்தது வெறியா. டீ குடிக்கிறதுல வெறித்தனம், ஏதாவது சாப்பிடுறதுல வெறித்தனம், ஏதாவது பேசினாலும் வெறித்தனம், அந்த வெறியனாயாவது. அடுத்தது எதனா கொள்ளை அடிக்கிறவங்க, கொள்ளைக்காரனாயாவது இருந்தால். சில பேர் காணிக்கை கொடுக்கும்போது அவன் கூட கேட்பேன், அவங்க சொல்லுவாங்க, உங்களுக்கு எதுனா சொல்லுங்க பாஸ்டர் நாங்க செய்யறோம். அப்ப சொல்லுவேன், சாதாரண மாதிரி தான் இருக்காரு, எப்படி அவங்களால செய்ய முடியுது, இந்த பணம் எங்க இருந்து வருது, நான் எங்க வந்தாலும் தூக்கி உள்ள போடுற வேலை கிடையாது. 4 கேள்வி கேட்பேன். அப்பதான் சொன்னேன், இல்ல பாஸ்டர் அவருக்கு நிறைய வசதி இருக்கு, அவங்க நிறைய சொத்துக்காரங்க, சொத்துல இருந்தே நிறைய வருமானம் இருக்கு, ஒரு வேலையிலயும் இருக்கிறாரு, அதனாலதான் ஆண்டருக்காக செய்யறாரு. அழைய சொல்லுங்க, எங்க வந்தாலும் தூக்கி உள்ள போடுற வேலை கிடையாது தெரியும். தேவையில்லாத பணம் அந்த காணிக்கை பெட்டியை தீட்டுப்படுத்தும் அறிந்திருக்கிறேன். விபச்சாரத்துல வந்த காணிக்கை அதுல வரக்கூடாது, பின்மாற்றக்காரருடைய காணிக்கை அதுல வரக்கூடாது. சர்ச்சுக்கு வரமாட்டேன், உங்க காசு கேட்கிறாரா, அந்த மாதிரி பணத்தை தயவுசெய்து கொண்டு வந்து போடாதீங்க. சத்தமலை சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. தவறான தொடர்புகள் மூலமா அவங்க கொடுக்கிற எந்த பணமும் இந்த பெட்டிக்குள்ளேயோ காணிக்கை பேக்குள்ள வரக்கூடாது. ஹல்லேலூயா. உங்களால முடிஞ்சது உண்மையான விதத்துல வந்த பணமா
அதுல வரட்டும். அது கர்த்தர் எங்களையும் ஆசீர்வதிப்பார், சர்ச்சை ஆசீர்வதிப்பார், உங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. சத்தமழை சொல்லுங்கப்பா. கொள்ளைக்காரனாயாவது அப்படி இருந்தா அவங்க கூட கலக்க கூடாது. அல்லே சொல்லுங்கப்பா. புளித்த மாவோடு பண்டிகையை ஆசரிக்காது. அப்ப யாருன்னா நீங்க கேர்ஃபுல்லா இருக்க வேண்டியது கிறிஸ்டியன்ஸ், விசுவாசிகள், ஊழியக்காரங்க. ஊழியக்காரங்களுக்கு பண ஆசை இருக்கு. அந்த ஊழியக்காரங்களோட சில பேர் பிணைப்பா இருக்காங்க. அவங்க பிரசங்கம் ஃபுல்லா நீ ஐஸ்வர்யவனா இருப்பாய், நீ ஓங்குவாய், நீ வளருவாய், நீ தசமமாக கொடுத்தனா இப்படி ஆயிடுவே, நீ காணிக்க கொடுத்தனா அப்படி ஆயிடுவே. இதுலயே ஐக்கியமா இருக்காங்க. நீங்க ஆவிக்குரிய ஜீவிதத்துல வளர வாய்ப்பே இல்லை, நீங்கள் பரலோகம் வர வாய்ப்பே இல்லை. அல்லேலூயா சொல்லுங்க. ஜாக்கிரதையா இருங்க, ஜாக்கிரதையாக இருங்க. அல்லேலூயா சொல்லுங்கப்பா. அவனோடு இருந்தால் வாசிங்க, அவனோடு கலந்திருக்க கூடாது, அவனோடு கலந்திருக்க கூடாது, அப்படிப்பட்டவனுடனே கூட அப்படிப்பட்டவனுடனே கூட புசிக்கவும் கூடாது. புசிக்கவும் சாப்பிடாத, அவன் நேரத்தை செலவு பண்ணாத. பாத்தியா நாங்க பரிசுத்தவான், அல்லேலூயா, அப்படி திரும்பி போவாத, அந்த மாதிரி பண்ணாத, கேவலமா இருக்கும். சில பேர் அப்படிதான். ஏன் சிஸ்டர் ஸ்தோத்திரம், நாங்களாம் யாருக்கெல்லாம் ஸ்தோத்திரம் பண்றதில்லை, சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். நீங்க ஒருத்தர் அப்படிதான், நாங்க ஊருக்கு போனப்போ அப்ப நான் ஊழியத்துக்கு வந்து நீங்க பாஸ்டர் அப்படி சொல்றாங்களே, அவங்க சோத்திரம் சோத்திரம் பண்ணிருக்கோம், சோத்திரம் அப்படி ஒரு ஊழியம் இல்லையா, சோத்திரம் 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 அப்படியா, சோத்திரம் உன் சோத்திரம் உனக்கு வேணாம், உனக்கு கிளம்பு. அல்லேலூயா. அந்த மாதிரிலாம் ஓவராலாம் பண்ணிட்டு இருக்க கூடாது. உங்களுக்கு தெரியும் பிணைஞ்சிருக்க கூடாது, இணைஞ்சிருக்க கூடாதுன்னா நான் என்ன சொல்ல வரேன் புரியுதுன்னு சொல்றவங்க கையை உயர்த்தி அல்லேலூயா, நல்ல அல்லேலூயா, சத்தமலை சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் நடத்துவார். அடுத்தது கலாத்தியர் 4வது அதிகாரம் 30வது வாசிங்க. கலாத்தியர் 4:30. அதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? அடிமை ஆளவனின் மகன் சுயாதீனம் உள்ளவளுடைய குமாரனோடே சுதந்திரவாளியா இருப்பதில்லை. ஆகையால் அடிமையானவளையும் அவளுடைய மகனையும் புறம்பே தள்ளு என்று சொல்லுகிறது. அல்லேலூயா. அடிமையானவனையும் அவருடைய பிள்ளையும். அப்ப இந்த பிள்ளை எப்படி பிறந்தது? இஸ்மவேல் எப்படி பிறந்தது? வாக்குத்தத்தத்துக்கு காத்திருக்க முடியாம அவிசுவாசத்துல பிறந்த பிள்ளைதான் இஸ்மவேல். அல்லேலூயா சொல்லுங்க. அவசரப்பட்டு வந்ததுதான் இஸ்மவேல். விசுவாச பிழைதான் இஸ்மவேல். அப்போ உங்க வாழ்க்கையில சில டைம்ல விசுவாசம் குறைந்திருக்கும் போது நீங்க போய் ஏடா குடமா எதனா பண்ணுவீங்க. சத்தமலை சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லியிருப்பார், கீரைப்பாக்கம் போ, ஊரப்பாக்கம் போ, அங்கதான் உன் சபை, இல்ல அதுதான் உன்னுடைய அங்கதான் உன் ஊழியம், அதை சொல்லியிருப்பாரு. இவங்க என்ன பண்ணிருப்பாங்க? சோத்திரம் சோத்திரம்ப்பா சோத்திரம்ப்பா, இருங்கப்பா நான் யோசிக்கிறேன். ஞானமா இருக்க சொல்லிருக்கீங்களே, சோத்திரம் சோத்திரண்டு கொஞ்சம் ஞானமா யோசிச்சு அவங்க எங்கன்னா சுத்திட்டு அங்க எங்கன்னா கொஞ்சம் பெத்து வச்சிருப்பாங்க. எது? இஸ்மவேல் எங்கன்னா பெத்து வச்சிருப்பாங்க. அதெல்லாம் விட்டு விலகு. சத்தமலை சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. வாங்கினது லேண்டா இருந்தா விட்டுட்டு வரலாம், வாங்கினது பில்டிங்கா இருந்தா விட்டுட்டு வரலாம். ஆனா பெத்தது பிள்ளையாச்சே, கஷ்டம். அதான் சொல்வேன், கைப்பிடி சொல்லுங்க. பாஸ்டருக்கும் நல்லா புரியும், எல்லாத்தையும் விட்டு விட்டு பிரியறதெல்லாம் அவ்வளவு ஈஸி கிடையாதுன்னு நல்லா புரிஞ்சுதான் பிரசங்கம் பண்றாங்க. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சில பேர் இவ்வளவு பிரசங்கம் பண்ணும்போது ஆமா அவர் சொல்லிடுவாரு அவங்களுக்கு தான் தெரியும் வேதனை. விட்டு புரி எப்படி விட்டு புரிவாங்கன்னு அதை சொல்வேன். ஆபிரகாம் கர்த்தர் சொல்ல விட்டு பிரியினார். நீ அவர் சொல்றதை குறித்து நீ கவலைப்பட வேண்டாம். நீங்க வீட்டுல போயிட்டு படிங்க. ஆதியாகமம் 21:12-13-14 ஆனா சொன்னார், மனைவியாக சாராள் சொல்றது நிமித்தம் நீ வருத்தப்படாத, இஸ்மவேலை விட்டு பிரியறதுக்காக கவலைப்படாத. கர்த்தர் சொல்றாரு, அவன் உன் வித்தார் இருக்கிறதுனால நீ பண்ண மிஸ்டேக் தான், ஆனா அது உன் வித்து. நீ பண்ணது அது ஒன்னால நடந்ததுனால என்கிட்ட விட்டுரு, நான் பாத்துக்கிறேன். சத்தமலே சொல்லுங்க. Leave all your mistakes into the hands of God. கர்த்தர் கையில கொடுத்துரு. அவன் ஆண்டவர். நீங்க நானே தடவை சொல்லியிருக்கேன், ஆபிரகாமுக்கு எவ்வளவு கல் நெஞ்சு இருந்தா. ஆகார் கமான், பேக் எடுத்துட்டியா? ஓகே, இந்த 2 பிரெட், இந்த வாட்டர் பாட்டில், டாடா பை பை, பர்மனன்ட் டாடா. சத்தமலே சொல்லுங்க. அலைய சொல்லுங்க. நான் பெத்த பிள்ளைய அந்த மாதிரி நான் செய்ய முடியும்னு சொல்றோம். கை தூக்கும்பாங்களா? ஒரு நபர் இருந்தா கை தூக்குங்க. நான் பெத்த பிள்ளை, அதுவும் அவனுக்கு வயசு அப்போ 13 வயசு தானா.
அந்த பிள்ளைய ஒரு வாட்டர் பாட்டிலும் ஒரு லஞ்ச் பேக் கொடுத்துட்டு கிளம்பு, எங்க போ, அப்படியே போயிட்டே இரு. ஒரு தாயும் பிள்ளையும் அனுப்ப எனக்கு தில்லு இருக்குன்னு சொல்றோம், கை தூங்கும்பாங்களா? எனக்குமே முடியாது. ஆனால் ஆபிரகாம் விசுவாச வீரன். அவனை கல்லஞ்சக்காரன் யாரும் சொல்லாதீங்க, அவன் விசுவாச வீரன். கர்த்தர் சொன்னதுனால ஆண்டவர் கையில தன் பிள்ளைய ஒப்படைச்ச. கர்த்தர் சொன்னாரு, அவன் உன் வித்தா இருக்கிறதுனால ஐ வில் நாட் லீவ் ஹிம். சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்கப்பா. நீங்க சில பேரு, நான் பெத்தது பாஸ்டர், பாசம் இருக்குல்ல, அக்கறை இல்ல, எனக்கு அது இல்ல, நான் இது இல்ல, நான் சொல்ல. சில பேரு அதெல்லாம் பேசுறீங்க. கர்த்தர் சொல்ல, கர்த்தர் விடு, என் கையில கொடு, நான் பார்த்துக்கொள்ள, விடு. சத்தமலே சொல்லுங்க, பக்கத்தை கைப்பிடிச்சு சொல்லுங்க. சில உறவெல்லாம் விடுறது ரொம்ப கஷ்டம்தான். ஆனா விசுவாசம் இருந்தா சந்தோஷமா விட்டுட்டு வேலையை பார்க்கலாம். ஹல்லேலூயா. சில உறவெல்லாம் விட முடியாம நம்ம சொல்றோம், அவங்க இல்லைன்னா இருக்கவே மாட்டாங்க, அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, அவங்க அப்படி ஆயிடுவாங்க. டோன்ட் கேர், விடு, கர்த்தர் பார்த்துக் கொள்வார். சத்தமலே சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. சத்தமலே சொல்லுங்க பார்க்கலாம். அவன் ஆண்டவர் கையில ஒப்படைச்சான், கர்த்தர் பார்த்துக்கிட்டார். ஆமென் சொல்லலாமா? கவனிங்க, சேர்த்து கொள்ள வேண்டிய காரியத்தை சேர்த்துக்கொள்ள, அப்பதான் கர்த்தர் உங்களோட கூட இருப்பார். யோசேப்புக்கு மனைவி பேர் என்ன? மரியாள். ஆனா அவன் கல்யாணம் பண்ணும்போது அவள் என்னவா இருக்கா? கல்யாணம் பண்ணும்போதுல பெண்ணு பார்க்கும்போது அவன் என்ன இருக்கா? அவன் கன்சீவா இருக்கா. இந்த செய்தி அவனுக்கு வந்த பொழுது அவன் நீதிமானா இருந்தனால அவளை ரகசியமாக தள்ளிவிடும். ஆனா கர்த்தர் சொல்றாரு, அவளுக்குள்ள உண்டா இருக்கிறது தேவனால் உண்டான குழந்தை, அவளை தள்ளி விடாத, அவளை சேர்த்து கொள்ள ஐயப்படாதே. சத்தத்துவை தலையை சொல்லுங்க. உலகம் தள்ளிடு சொன்னாலும், ஊரே வேண்டான்னு சொன்னாலும், கர்த்தர் சேர்த்துக்கொள்ளு சொல்றதை சேர்த்துக்கோ, அப்பதான் கர்த்தர் கூட இருப்பார். ஹல்லேலூயா. சத்தமலை சொல்லுங்க பார்க்கலாம். விலக வேண்டிய கருத்தை விட்டு விலகணும், சேர்த்துக்க வேண்டியதை சேர்த்துக்கணும். ஹல்லேலூயா. சத்தமலையில சொல்லுங்க. அதுக்கப்புறம் பாருங்க, அப்போஸ்தலர் 13:2 வீட்டுல போய் படிச்சுக்கோங்க. ஆண்டவர் எருசலேம் தேவாலயம் எல்லாம் கூடி ஜெபிக்கிறாங்க, ஆராதனை வல்லமையா நடந்துட்டு இருக்கு, சபை பயங்கரமா போகுது. அப்ப ஆண்டவர் அங்க இருக்க அப்போஸ்தலர்கிட்ட பேசுறாரு, இங்க இருக்கிற பவுலையும் பர்னபாவையும் இணைத்து நான் அவங்களுக்கு முன்குறித்த ஊழியத்துக்கு என்று அவர்களை பிரித்து அனுப்பி விடுங்கள். சத்தமலையை சொல்லுங்க பாக்க. ஏண்டி கர்த்தர் பேசி இருக்காரு. அல்லேலூயா. நானும் நிறைய பேரை பிரிச்சு அனுப்பிட்டு தான் இருக்கிறேன். அல்லே சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு நோக்கம் அப்படியே கும்பல் காட்டி, கிங்ஸ்லி பாஸ்டர் சர்ச்சில் 500 பேர் இருக்காங்க, 1000 பேர் இருக்காங்க. சில உங்க சர்ச்சில் எவ்வளவு பாஸ்டர் இருக்காங்க. நான் சொன்ன, நாங்க நிறைய பேர் அனுப்புறதுக்கு ஆயத்தமா இருக்கிறோம். சத்தமாலே சொல்லுங்க பார்க்கலாம். அப்படியே காலம் ஃபுல்லா நம்மள அடிமையா வச்சிருக்கிறது எங்க நோக்கம் இல்ல, பிரித்து அனுப்பிவிடு. அல்லே சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ நிறைய பேர் போய் தான் இருக்காங்க வெளில. இப்போ பெண்ணலூர்ல கூட்டம் நடக்குது, திண்டிவனத்துல நடக்குது, எஸ்பி குப்பத்துல நடக்குது, நிறைய பேர் போய் தான் இருக்காங்க. we are happy. அதுதான் சபை. சத்தமலே சொல்லுங்க பார்க்கலாம். ஆனா போகும்போது 2 பேர் அனுப்பினார். யார் 2 பேரு? பவுலையும் பர்னபாய். ஆனா சரி போயிட்டு ஏதோ பெரிய பிரச்சனை வந்தா பரவாயில்ல. என்ன பிரச்சனை பார்த்தா, திருப்பி பவுல் சொல்றான், எப்பா நம்ம நிறைய பேர்ல நிறைய ஊர்ல பிரசங்கம் பண்ண வந்திருக்கோம், இந்த ஜனங்களாம் எப்படி இருக்காங்கன்னு பார்க்கலாம், போலாம் அந்த யோவானை கூட்டிட்டு போலாம். அங்கத்தான் வந்தது பிரச்சனை. அதுக்கப்புறம் சோத்திரம், பர்னபாவு யோவானை கூட்டிட்டு போயிட்டான், பவுலுக்கு சீலா. சத்தமலை சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமலை சொல்லுங்களேன், பக்கத்தை கைப்பிடி சொல்லுங்க. பர்னபாவுக்கு யோவான் இருந்தா பவுலுக்கு ஒரு சீலா இருப்பாங்க. ஆனா பவுலு பர்னபா மாதிரி வராது. சத்தமலை சொல்லுங்க பார்க்கலாம். அழில சொல்லுங்க பார்க்கலாம். அந்த ஐக்கியம் தேவன் நினைச்சது எப்படி இருக்கும், இது இவங்க கூட்டு போனது எப்படி இருக்கும். அப்ப நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, சின்ன சின்ன காரியங்களுக்காக சில ஊழியங்கள் இருக்கும், எல்லாருமே ஒத்துப்பட்டு வரமாட்டாங்க. நான் சொல்றேன், நம்ம ஒன்னும் கம்பெனி நடத்தல. சிஸ்டர் 9 மணிக்கு அங்க இருக்கணும், ஓகே, 9:05 இது, ஓகே, 9:30 ஓகே, ஃப்ரைடே 10 o'clock சர்ச், ஓகே சார். அப்ப நம்ம பிள்ளைங்க, மீடியா இருக்கிற பிள்ளைங்க எப்போ கூப்பிட்டாலும், இப்ப கொங்கரப்பட்டு நடக்குது, ஓடு டைம் இருக்கும்போது வராங்க. அவங்க என்ன அலைய வைக்கிறது இல்லை. ஆனாலும் நீங்க நினைச்சுக்காதீங்க, அப்படி எல்லா இடத்துலயும் உங்களுக்கு எப்படி கூப்பிட்டோன்னே வர்றாங்களோ, நாங்களும் கூப்பிட்டோன்னே வர மாதிரி
சிஸ்டர் இல்லையா, நாங்க இதுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம் சிஸ்டர். கொஞ்ச நாள் கஷ்டப்படுங்க. அவமானம் உங்களுக்கு என்ன அவமானம் சகிக்க முடியாத ஒரு காரியம். நாளாம் வேணாங்க, செருப்பா போயிடுங்க. அப்படி கீழே போய் இயேசுவே வானத்தை விட்டு கீழே வந்து தாங்க ஊழியம் செஞ்சாரு. கொஞ்சம் கீழே போயிடுங்க, செருப்பா போயிடுங்க. சில பேர் சொல்ல, பாஸ்டர் இந்த செய்தியெல்லாம் எங்களுக்கு மட்டும் தான் பாஸ்டர், எல்லாருக்கும் தான் சொல்றேன். கீழ்ப்படுகிறவங்க கீழ்ப்படிவாங்க. நீங்க உங்க வேலையை பாருங்க, மத்தவங்களை பார்க்காதீங்க. சத்தமலை சொல்லுங்க, அலைய சொல்லுங்க. ஆண்டவர் பேதுருவை பார்த்து, மகனே நீ இப்பொழுது நீயே அறையை கட்டி கொள்கிறாய், எல்லாம் பண்ணுகிறாய். பிற்காலத்திலே நீ உன் அறையை வேறொருவன் கட்டுவான், உனக்கு பிடிக்காத இடத்துக்கு கூட்டிட்டு போவாங்க என்று உனக்கு மெய்யாகவே இங்க ப்ராபசி கத்ரா அப்படி சொல்லிட்டு இருக்காரு. டேவிட்ன்றதை விட ரொம்ப அழகா சொல்லிட்டு இருக்கிறாரு. பேதுரு, ஆண்டரே நான் அங்க குச்சி வரேன். அவன் வாண்ட பேசினது வாண்ட, உனக்கு என்ன மூக்கு அங்க போதே, உனக்கு மூக்கு அங்க போதுன்னு வாண்ட பேசினா வாண்ட, உனக்கு பார்க்க கூடாது. அது உனக்கு 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 சத்தமணி சொல்லுங்க. உங்களை கத்த தாழ்ந்து செருப்பா ஊழியக்காரங்க பாரு, செருப்பா போயாதன ஊழியக்கார. அந்த பைபிள போட்டிருக்கு, உங்களில் ஊழியம் செய்ய விரும்புறோம் எல்லாருக்கும் கீழே போக கடவுள். இப்படி போட்டு பைபிள் இருக்கா இல்லையா? முதன்மையா இருக்க விரும்புறவன் எல்லாருக்கும் கடையானவனா இருக்கணும். மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ள வராமல் ஊழியம் செய்ய வந்தார். கர்த்தர் தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான், தன்னைத்தான் உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான். சத்தத்தை உயர்த்தலே சொல். நம்மளா உயர்த்தி கூடாது, கர்த்தர் உயர்த்தணும். சத்தமலை சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் சொல்றாரு, நீ இப்படி எல்லாம் விட வேண்டிய காரியத்தெல்லாம் விட்டு, பிரிய வேண்டிய காரியத்தெல்லாம் விட்டு பிரிந்து வந்தேன்னு சொன்னா கர்த்தர் சொல்றாரு, ஹல்லேலூயா. அதே மாதிரி சேர்த்து கொள்ள வேண்டிய காரியத்தை சேர்த்துக்கோ. கர்த்தர் வச்சிருக்கிற உறவை விட்டுறாத, அதை பேணி காத்துக்கோ. பிரிய சொன்ன பிரிஞ்சிரு, விட வேண்டியதை விட்டுரு, புறப்பட வேண்டியது புறப்படு, போக வேண்டியது போயிடு, இருக்கிற நேரத்துல கரெக்ட் ஆயிரு. கர்த்தர் அவரும் தேவனா, அவரும் பிதாவா, நீங்கள் அவருடைய குமாரனா குமாரத்தியாய் இருப்பீர்கள். ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடுங்கப்பா. ஸ்தோத்திரம். அன்பின் ஆண்டவரே, இந்த வேளைக்காக நன்றியோடுமை ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. இந்த நாளிலே ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். புறப்படு, பிரிந்து வா, அசுத்தமானதை தொடாதே. தேவன் உன் பிதாவாக இருப்பார். Come out, be separate, touch no unclean things. God will be your father. ஆண்டவரே, கர்த்தர் இன்னைக்கு எங்களோடு பேசின வார்த்தைக்காக நன்றி அப்பா. நாங்களும் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். புறப்பட வேண்டிய காரியத்தை விட்டு புறப்பட முடியாது, பிரிய வேண்டிய காரியத்தை விட்டு பிரிய முடியாது, அசுத்தமானது தொடாது இருக்க முடியாது. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் இருக்க வேண்டிய இடத்துல நிலைத்து நிற்க முடியாது. சின்ன சின்ன காரியத்திற்காக ஆண்டவர் தேவன் ஏற்படுத்தின உறவை விட்டு விடாதபடிக்கு நாங்கள் ஆண்டவரே உடைய சித்தத்தை நிறைவேற்ற கிருபை தாரும். அந்த ஒவ்வொரு ஆசீர்வதி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே.